ஆத்தும ஆதாயம் செய்வேன்னா என்ன? ஆத்தும ஆதாயம் செய்வேன்னா என்ன? எல்லாரையும் போய் சுவிசேஷம் சொல்லி அவங்களே என்ன பண்ணுவாங்க? ரட்சிப்புக்குள்ள நடத்தும். இது மற்றவங்களுக்கு மட்டும்தானா? மற்றவங்களோட ஆத்துமாக்களுக்கு மட்டும்தான்? நம்மளோட ஆத்துமாக்காக எனக்கு நம்மளோட ஆத்துமாவை நாம தான் ஆயத்தப்படுத்தணும். இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறோம், காலையில் எழுந்திரிச்சு நான் அதை செய்யணும் இது பண்ணணும்னா அது எப்படிங்க செய்ய முடியும்? என் ஆத்துமாக்காக ஃபஸ்ட்டு நான் செய்வேன். என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது தான் அதை நான் என்ன பண்ண முடியுது? மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆத்துமா இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மற்றவங்களை தான் நினைக்கிறாங்க ஒழிய தன்னை நினைக்கிறதே இல்லை. என்ன நான் என்னுடைய ஆத்மாவை நான் என்ன பண்ணுவேன்? இது பண்ண முடியும். அதாவது மத்தியில சொல்லுவார், என்னை நோக்கி கர்த்தாவின்னு கூப்பிட்டு நான் உங்களுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறவங்களாம் இல்லை. தன்னுடைய ஆத்மாவை
யார் நீ எனக்கு அவருக்கு முன்பாக தன்னுடைய ஆத்மாவை விலையேறப்பட்டதாக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுவார், சகாயம் செய்கிறவராக. அதனால ஆத்மா ஆதாயம் செய்கிறது ஓகே தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்முடைய ஆத்மாவை நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தம் செய்ய வேண்டும். எதுக்காக? பரலோக ராஜ்யத்துக்காக. ஆமென். அதனால ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் முதலாவது என்னுடைய ஆத்மாவை நான் ஆயத்தம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர், திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வழி இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னா கண்ணை மூடிட்டு ஐயோ வழியே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துலையும் தேவன் என்ன பண்ணுவாங்க, வழி பிறப்பிக்கிறவராக. இதை திரும்ப பாருங்க. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது ஒரு வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடையாத ஆண்டவரல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடையாத ஆண்டவரல்லோ.
நாட்டு விலங்குகள் நீண்ட பறவைகள் மீன்பழிய செய்துள்ளே உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது என்னுடையது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது என்னுடையது ஹல்லேலூயா ஹல்லேலூயா போற்றி துதிக்கிறோம் அன்பின் இயேசுவே ஸ்தோத்திரமே துதிக்கிறோம் ஆனந்தமாய் செலுத்திடுவோம் என்பதை போற்றி துதிக்கிறோம் நம்பிடும் மாந்தரை காப்பவராம் நம்பிக்கையாவும் தருபவராம் நம்பிடும் மாந்தரை காப்பவராம் நம்ம நம்பி வந்தோம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம வழிநடத்தி வந்துட்டே தான் இருக்கிறோம் எந்த குறையும் இல்லாமல் எந்த விதத்துலையும் வழி விலகாம கருமாறி கீழே ஓடினாலும் எடுத்து நிப்பாட்டி நீ ஓடு மறுபடியும் ஓடு அப்படின்னு சொல்லி நம்முடைய ஓட்டத்திலே நம்ம நிலை நிறுத்திருக்கிறார் ஹல்லேலூயா நினச்சி பாருங்க எத்தனையோ பேர் வந்து விழுந்திருக்கலாம் ஆனால் அவங்க எழுந்திருக்க முடியாமல் கூட போகலாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ எதுவும் ஒரு கைத்தூக்கி விட கூட யாரும் இல்லை ஆனால் நாம் நினைத்த ஒவ்வொரு நொடி கூடவும் நம்மோடு கூட இருக்கு நம்மே நினைவாக இருக்கு நம்மை நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு ஹல்லேலூயா அவர் நம்மை அது அளவு கடினமாக நேசிக்கிறார் அந்த தேவனை போற்றி நம்பிடும் மாந்தரை காப்பவராம் நம்பிக்கையாவும் தருபவராம் நம்பிடும் மாந்தரை காப்பவராம் நம்பிக்கையாவும் தருபவராம் மகிழ்வுடனே துதித்திடுவோம் மகிழ்வுடனே துதித்திடுவோம் மகிமையே
அல்லேலூயா. சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நின்று பனித்துளியார் என்னை நினைத்தார். சிங்கக்கபியில நான் விழுந்துட்டேன், பிரச்சனைகள் நான் மூழ்கிட்டேன். ஆனா என்ன பண்ணாருங்க, அவரு என்னோட கூட இருக்கார். சுட்டரிக்க அக்கினியிலே நடக்கிறேன், ஆனா என்ன பண்றாரு, பனித்துளியாய் நடத்துகிறாரு. பிரச்சனை மத்தியில் யோபு போயிட்டாரு, ஆனா தேவன் என்ன பண்ணுங்க, கை விட்டுருல. சொல்றப்பே சொல்லிதான் அமைச்சார், அவனோட உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. சரீரம்லாம் பண்ணாரு, ஆனா கர்த்தர் அவனுடைய ஜீவனை அவர்க்கத்தில் வைக்கிறார். இழந்து போனது எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, திருப்பிடார். ரெட்டத்தனியா யோபுவுக்கு வந்தது. நாம நினைக்கல அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, அந்த பிரச்சனை வந்து அவர் கைத்துக்காம விட்டுட்டாரோ, இதை அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த விஷயத்தையும் தேவன் நம்மோடு கூட இருக்கு. ஆமென். தாவீது சொல்கிறார், நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயும் நீ இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. எங்க போனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சிங்கக்கபியில விழுந்துட்டோம், சிங்கம் நமக்கு ஏத்தாப்புல இருக்கலாம், ஆனா அந்த தாயை கட்டி போட்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை நம்ம கண்ணுக்கு ஏத்தாப்பே தெரிஞ்சிடலாம், அதை நம்மளை முடிஞ்சு போற பிரச்சனை நம்ம கண்ணுக்கு ஏத்தாப்புல தெரியல. ஆனா நீங்க முன்னே சொல்லுங்க, என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் சிங்கக்கபியோ சூளை இருப்போ அவர் என்னை காப்பாற்றுகிறார். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ
பாடலை மறுபடியும் பார்க்கிறேன். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், சுட்டெரிக்கும் அக்கினியிலும் நான் நம்ம விழுமோம், அக்கினியில் நடந்தாலும் நாம் வேகாது. அல்லேலூயா. சிங்கக்கவியில் நான் விழுந்தேன். கரங்களை தட்டி அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகளே சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகளே சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா. சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா. சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காய் செய்பவர். அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காய் செய்பவர். அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ துளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய வல்லமையினாலும் அவருடைய வரங்களினாலும் நம்மை நிரப்புகிறவராக என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க.
உண்டாக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும் பச்சை தொடுவோம் அற்புதம் பெறணும் நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும் பச்சை தொடுவோம் அற்புதம் பெறணும் வேறு போல நிரப்பிடுங்க அவளை போல நிரப்பிடுங்க வேறு போல நிரப்பிடுங்க அவளை போல படுத்திடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க காலியான காத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் காலியான காத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் மூழ்கணுமே நாம் மூழ்கணுமே ஆவினாலே மூழ்கணுமே நிரம்பணுமே நாம் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவினாலே மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே நிரம்புங்கப்பா உங்க வல்லமையால என்னை நிரம்புங்கப்பா உங்க அக்கினியால நிரம்புங்கப்பா உங்க வல்லமையால நிரம்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க காலியான காத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் காலியான காத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவினாலே மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவினாலே மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே காலியான ஆத்திர
கர்த்தர் நோக்குகிறவராக இருக்கிறார். இருதயம் நெருங்குகிறவர்கள் அவர் நோக்கி பார்க்கிறார். என்னுடைய பலன் குறுகினதா இருக்கிறது, என்னால முடியல, இந்த விஷயத்தை என்னால தாங்கிக்க முடியல, இந்த விஷயத்தை கடந்து வர முடியல, இல்லை இந்த விஷயத்தை என்னால மறக்க முடியல, என் இருதயம் ரொம்ப பாரப்பட்டிருக்கு, என் இருதயம் ரொம்ப கவலையினால் நிறைந்திருக்கு, என் இருதயம் சந்தேகங்களால நிறைய நிறைஞ்சிருக்கு, என் எதிர்காலம் எப்படி இருக்கு, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னுடைய சந்ததிகள் எப்படி இருப்பாங்களோ, மனிதர்களே அநேக கேள்விகள், அநேக வருத்தங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள். என்னுடைய இருதயத்தின் காயங்கள் அநேகம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அநேகரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அநேகரால் காயப்பட்டிருக்கலாம். அந்த இருதயத்தை தேவன் கண்ணோக்குகிறார். அந்த இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். அவருடைய அன்பின் கரங்களை நம்மை தூக்குவார். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். உடைந்து போன உள்ளத்தை அவர் ஓட்ட வைக்கிறார். இருதயத்தின் பாரங்கள், கசப்புகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நன்மையையும் அவர் நமக்கு அருளுகிறார். அதை பறிபோல என்னை சூழ்போது அதை பறிபோல கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில்
போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் தருவேன் நீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் தருவேன் நீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்த எங்கள் தேவன், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறது. இதை அளவற்ற அன்பினால் அனுப்பவர், தாய் போல தந்தை போல நண்பன் போல எங்களை தேற்றி ஆற்றி வழிநடத்துகிறவர், இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்து எங்கள் நல்ல மேய்ப்பது, இனிமேலும் வழிநடத்தப் போகிற எங்கள் நல்ல எபினிஸ் உண்மையே உயர்த்துகிறோம். இப்படி நாமத்தை தொழுது கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட ஒரே நாமம் உடைய நாமமே. உடைய நாமத்தையே உயர்த்தும், உடைய நாமத்தை உயர்த்தும். நாங்கள் இதுவரை எடுத்த ஒவ்வொரு நன்மைகள், ஸ்தோத்திரங்கள், துதிபல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு இருக்கிறோம். நல்ல ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக சொல்லியிருக்கிறோம். எல்லா திருச்சபைகளில் உள்ள ஆத்துமாக்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படணும். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் சபை இல்லாமல் எத்தனையோ திருச்சபைகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சபை கிடைக்கணும். சொந்தமாக ஒரு சபை என்றால் கட்டாயம் அந்த சபைக்கு ஒரு சொந்த இடம் இருக்கணும். அப்படிப்பட்ட சபைகள் தான் இருக்கணும். எல்லா சபைகளும் அப்படிப்பட்ட ஒரு ஜனத்திற்காக வாரத்தோடு யாராவது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த திருச்சபைகளுக்காகவும் அந்த திருச்சபைகளில் எந்த இன்னும் திருச்சபைகளுக்கு சொந்த கட்டிடம் இல்லாமல் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சொந்த இடம் தேவன் அவங்களுக்கு கொடுத்து ஆசையும். அதுக்காக யாராவது ஒரு பாரப்பட்டு சொல்லுவாங்க. சிம்மாசனம் பூமி எனக்கு பாதப்படி என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டமாய் தேவநீர் எங்களுடைய ஆராதனையில் இருந்து எங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே இந்த நாளை கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் அப்பா எங்கெங்க ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆராதனையும் என் தேவனையும் ஏற்றுக்கொண்டீரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் இறங்கி வந்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அந்த வேலையிலும் கூட ஆவியானவரே அப்பா திருச்சபைகள் ஒவ்வொன்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நீர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச திருச்சபைகள் ஆண்டவரே. அப்பா அந்த திருச்சபைகளை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்
ராஜா. ஆண்டவரே அப்பா, விசுவாசிகள் எந்த ஒரு குறைவும் இல்லாத எல்லாவற்றிலும் நிறைவாய் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எந்த விசுவாசியும் ஆண்டவரை கடன் வாங்கக்கூடாது தகப்பனே. என் தேவன் ஆண்டவரே அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே கடன் கொடுக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தையின்படி அப்பா, ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கடன் இருக்கவே கூடாது ராஜா. எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆகார குறைவு இருக்கக்கூடாது ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் என் தேவன் நீர் ஆண்டவரே அப்பா, கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி தகப்பனே. நீர் ஐஸ்வர்ய சம்பந்தர் ராஜா. உம்மை ஆராதிக்கிற நாங்கள் ஆண்டவரே ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி என் தேவனே சிலுவையிலே தரித்திரரானீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு விசுவாசியும் என் தேவன் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அது போல ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என் தேவன் நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கடைசி காலகட்டத்தில் ஆவியானவரே அப்பா, உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஜெப சிந்தையை தாங்க ஆண்டவரே. அப்பா, வேத வாசிப்பை கொடுங்க தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி பிரகாசித்து சபையை கட்டக்கூடிய மக்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க தகப்பனே. உடைய வருகைக்கு ஆண்டவரே மாத்திரவன்களாய் ஒவ்வொருவரும் மாறணும் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, தனக்கென்று சொந்த சபை இல்லாமல் ஆண்டப்பா ஆண்டவரே வாடகைக்காக இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சபையே இல்லாமல் ஆண்டவரே அப்பா, மரத்தடியும் ஆண்டவரே கிடைக்கிற இடத்திலையும் உட்கார்ந்து உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. அப்பா, அவர்களை எல்லாம் என் தேவனை கண்ணோக்கி பாருங்க ராஜா. வானம் எனது சிம்மாசனம், பூமி எனது பாதபடி என்று ஆண்டவரே அப்பா, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி என் தேவனீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா சொந்த சபையை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்கு ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஜெபத்தை கரங்களை டிஸ்கஸ் என்ன ஜெபம் இருக்குன்னா, உலக நாடு தலைவர்களுக்கு ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு மோடி தலைவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் எல்லா தலைவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை காணப்படும், ஒரு சமாதானம் காணப்படும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, எல்லா நாட்டு தலைவர்களும் சமாதானமாக இருந்தால் அப்படின்னா நாம் இங்கே நல்லபடியாக ஜீவனம் இல்லை அப்படின்னா ஜாத்துக்கு ஒரு ஜனவரமாக எழுமோ அப்படின்னு சொல்லி வேத வார்த்தைகள் சொல்லியிருக்கு. ஆனால் நாம் நம்முடைய கடமையை கரெக்டாக செய்யணும். நம்முடைய எல்லா தலைவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை வரணும், அவர்களுக்குள்ள ஒரு நல்ல சிந்தை வரணும். அவங்க பார்த்துக்கும் ஒரு சமாதானத்துக்குரிய காரியங்கள் மக்கள் வந்து சமாதானமாக ஜீவனம் பண்ணுறதுக்கு என்ன விஷயமோ அது நடக்கும். அதுதான் எல்லாருக்குள்ளே வருது, எல்லா தலைவர்களுக்குள்ளேயும் வரும். அதனால எல்லா தலைவர்களுக்குள்ளும் நாட்டுடைய தலைவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும், ஏக சிந்தை அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியமும் அன்பும் காண்போம். அதுக்காக யாராவது ஒரு பாடம் முடிச்சு தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகள் யாவும் ஆண்டவரே உமக்கு நீங்கள் நியமிக்காவிட்டால் ஒருவரும் அந்த அதிகாரத்துக்கு வந்திருக்கவே முடியாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியா ஒவ்வொரு அதிகாரிகளுடைய ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டினுடைய அதிகாரிகள் ஒவ்வொரு கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகை அவங்க நடக்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை அவங்க மேலே இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையை கொடுங்க ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த 3வது உலக போர் வருதுன்னு சொல்றாங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையே ஆண்டவரே அந்த சண்டை போர்கள் எல்லாம் வரவே கூடாது ஆண்டவரே அப்பா. நீங்க ஒவ்வொருவருக்குள்ளே அந்த ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவரே. தேவன் நீங்க தான் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா எல்லா ஆண்டவரே அப்பா நீங்க எல்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கசப்பு வெறுப்புகளை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தின் தேவன் தாமே அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஒற்றுமையும் அன்பையும் ஐக்கியத்தையும் கட்டளையிட முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீங்க அப்படியாய் நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த ஆண்டவரே அப்பா அந்த போர்கள் ஒன்றுமை கொடுக்காதபடிக்கு கர்த்தர் தாமே அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாய் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அடுத்த பகுதி சொல்லுவோம். சங்கீத பகுதி
4 சமூக முன்பாக தந்தை முன்பாக வாசிக்கலாம். சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டதே. பக்தியில் உன்னை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகியிருக்கும் காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சேர்ந்து வாசிக்கும். சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் காக்க பண்ணுகிறீர். சோதரம் இதுதான் நம்ம காணிக்கை பாடல். இந்த வாரம் பாடல் போன அறிவியல் சேர்ப்பாங்க. நான் நிற்பதும் நிலைப்பதும் இந்த கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் இந்த கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. நாள் முழுவதுமே மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. என் மூலமாக இதுவரை காத்தீரையோ. கடவின நேரங்கள் கிருபை ஆகிறதையா. என் மரணம் இப்போதே உயர்ந்த அடைக்கலமே. என் மரணம் இப்போதே உயர்ந்த அடைக்கலமே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் பதில்களை அளித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அளித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமை நானையா. எனது தெய்வம் நீரையா. உனது அடிமை நானையா. எனது தெய்வம் நீரையா. என் கோட்டையே எனது காணிக்கை பாடலாம் சார். காணிக்கைக்காக சோதரம் யார் அது சொல்லுங்க. காணிக்கைக்காக சோதரம்
கீர்த்தி ஜோமன் காணிக்கைக்கா நன்றி செலுத்துகிறேன்ப்பா கத்தாவே. இந்த நாளில் கூட கத்தாவே ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் கூடி சேர்த்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கத்தாவே இந்த காணிக்கை பகுதி உங்கள் கருத்தில் கொடுக்குற தகப்பனே. இந்த காணிக்கை பகுதியை தேவன் நீர் நடத்துங்கப்பா கத்தாவே. இது கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. கத்தாவே ஆண்டவரே சப்பா கத்தாவே உங்களுடைய கரம் கத்தாவே எங்களோடு ஒவ்வொருத்தரோடும் இருப்பதாக தகப்பனே. கத்தாவே உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருப்பதாகப்பா கத்தாவே ஆண்டவரே சப்பா. கத்தாவே 100 60 1000 கத்தாவே எங்களை எல்லாரும் பெருக பண்ணுங்க தகப்பனே. கத்தாவே ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு கருத்தின் மீது என் தேவ வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஏசப்பா இந்த கரங்கள் எல்லாம் இன்னும் கத்தாவே பலப்படுத்துவீராக தகப்பனே. கத்தாவே ஆண்டவரை மற்றவர்களுக்கு செய்கிற சகாயமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா கத்தாவே. அனைவருக்கு கொடுக்கிற கரங்களாக என் தேவ நீர் மாற்றுங்க தகப்பனே. என் தேவனை நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா கத்தாவே ஆண்டவரை. நீர் பிள்ளைகள் விதைத்ததை என் தேவ நீர் பல மடங்கு உயர்ந்த அடக்கிலத்துல என் தேவ நீர் அறுவடைக்க கத்தாவே உதவி செய்யுங்கப்பா கத்தாவே ஆண்டவரே. ஏசப்பா கத்தாவே பல மடங்கா இருக்க என் தேவ நீர் கிருபை அளிப்பீராக தகப்பனே. அதற்கான பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் என் தேவ நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக தகப்பனே. கத்தாவே ஒவ்வொருத்தர் மீது உங்க கிருபை இருக்கட்டும். இந்த காணிக்கை பகுதியை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்த பகுதி சொல்லுவோம். அடுத்த பகுதி ஸ்தோத்திரம். வசனம் சொல்றோம். ஜபநிலையில எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இவருக்கு கர்த்தர் எதுவும் 2-3 பேர் நாமத்தினால கூடியிருப்பார்கள். அவர் நடுவே வந்திருக்கும் சில கர்த்தருக்கு பிரசனமாக இருக்கிற ஜபம் நிலையில நடப்போம். கர்த்தருக்கு சொல்லுவோம். காணி வசனம் சொல்ற பிள்ளைங்க வந்து வசனம் சொல்லுங்க. ஆசிரியப்பாராக கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்க வேண்டியவர் அவன் பார்த்தவர் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டு கனி தரும் திராட்சை கொடிய போல் இருப்பார். ஒரு பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயந்த மனுஷன் நிச்சயமாக திரட்டப்படுவார். அன்பு சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும். 1 Corinthians 13:7. சத்தம் இல்லையாப்பா? வாயில சொல்லு சத்தமா. எரேமியா 29. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஜீவனும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:5-6. இந்த வாரத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியா சொல்லி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துங்க. சாட்சி தான் சீக்கிரமா சொல்லுமா கருத்தா சொல்லி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ மகிமைப்படுத்துவாய். பிரதர் சாட்சி சொல்ல வராங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தரை நம்பி இருக்கணும்னு சொல்லுவோம். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் கர்த்தாவேன்னு கூப்பிடுவோம். மேலே இருக்கிறவளையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி இருக்கோம், ஸ்விம்மிங் தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேலே நம்பி இருக்கிறவளையும் நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தெரியும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் உண்மையாக அந்த விளிம்புல உளுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உண்மையாக அப்பா இதுக்கு மேலே முடியல, மூச்சு திணறுது, செத்துருவம் போல தெரியுது,
நீ காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஜமால் முகமது காலேஜ் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துச்சு MBA ஸ்டூடெண்ட்டுக்கு. அதில் ஆல் இண்டியா லெவலில் நம்பர் 2 வந்திருக்காங்க. NETயில் படித்த ஸ்டூடெண்ட்லாம் இல்லாமல் அந்த காலேஜில் வந்திருக்காங்க. என்ன வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. நான் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்லாம் பண்ணேன், பட் அசால்ட்டாகவே இருந்தேன். எனக்கு முன்னாடி 3 பேர் பேசினாங்க வாத்தியார். அவங்க பேசின இங்கிலீஷை பார்த்து எனக்கு எல்லாம் கலக்கிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்க நல்லா படித்தவங்க, ரொம்ப படித்தவங்க. வேறு வழி இல்லை. கடைசி நேரத்தில் கர்த்தாவே அந்த சிறு ஜெபத்தை கூட கேட்பான்றதுக்கு எல்லாரும் இங்கிலீஷில் பேசினாங்க. எனக்கு இங்கிலீஷில் பேச வரும், பட் என்னோட சூப்பர் இங்கிலீஷில் பேசுகிற 2 பேர் நமக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? நம்ம பேசுகிற இங்கிலீஷ் கரெக்டான ஃபஸ்ட்டு 1000 தடவை கேள்விக்கிட்டே இருக்கும்ல. அதனாலே அது நின்றுச்சு. கர்த்தர்கிட்ட கடைசியாக வந்து ஒரு ப்ரே பண்ணேன். ஆண்டவரே இந்த பண்ணிங்க அப்படின்ட்டு. அவரோட நீங்கள் தமிழ்லேயே பேச அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இது ரைட்டாக ராங்கான்னு தெரியணும்ல. ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து ஆர் யூ கம்ஃபர்ட் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னேன். அப்படியே கோரஸாக எல்லாரும் தமிழ் தான். நான் சொல்ல வேண்டிய மேட்ரு தெளிவாக சொல்ல சொன்னார். சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் செக்ரட்டரி, அந்த காலேஜ் பிரின்சிபல் எல்லாம் தமிழ்லேயே பேசினாங்க. கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜபத்தை கேட்டு நம்ம பயத்தை அறிஞ்சிருக்கிறாரு. அதனால் எதுக்கு இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காரு. ஷேவின் சூப்பராக படித்தான். ஷேவின் அவன் அருமையாக படித்தான். அருமையாக படித்த இந்த வருஷம் உண்மையிலேயே அருமையான வருஷம். என்ன வருஷம் போட்டிருக்காரு எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உங்களுக்கு கோரஸா இல்லை, டக்குன்னு ஒருத்தர் வெளியிருந்து கேட்டால் இருக்கக்கூடாது. நச்சுன்னு படிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் எதிர்பார்த்த முடிவை எனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும். சரியா? இன்னொன்று தெரிஞ்சுங்க, தயவு செய்து உங்களை வச்சு கர்த்தர் தரல. கர்த்தர் அவரோட சத்தியத்தின் பிரகாரம் தான் நமக்கு செய்யறாரு. அதனால நேற்றுக்கு நான் இது பண்ணிட்டேன், இன்னைக்கு இதை பண்ணேன், இது பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. நேற்றுக்கு இது நான் பண்ணிட்டேன், நாளைக்கு அது நான் பண்ணேன், இதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் சொல்லியிருக்காரு. கர்த்தரோட பசங்க நம்ம ஜெயிப்போம்னு சொல்லி ஜீவனுக்கும் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு மேட்ச்சில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவான். ஆனால் அவனோட ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துனா பயந்துருவான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான வசனம் ஒன்று கடவுள் கொடுத்தாரு. என்னை பலன் கொண்டு திடமனதாக இரு, நீ யாரை பார்த்து பயப்படாது, திகையாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக அவனுக்குள்ள நான் போட்டிருக்கேன். ஸோ அவன்கிட்ட அதுதான் நான் சொன்னேன், கர்த்தரை நம்படா, நிச்சயம் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் நீங்கள் ப்ரேயர் குறிப்பில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு என்னோட எகெயின் குறிக்கோள் நம்மளோட சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவைகளுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணால் அதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப ஆசை, பாஸ்டருக்கு எதுவும் தெரியல, ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சை ஏசி ஆக்கலான்ட்டு. அதுக்கு வந்து பண்ணலாம். மற்ற எங்கெங்கேயோ போய் பண்ணுறதுக்கு வரப்போகுது, வெயில் காலம் வரப்போகுது, எல்லாம் உசு டஸ்ன்னு தான் உட்கார போகிறாங்க. 2 ஏசி நம்ம வேறு ஏதோ இதை தாங்கிறதுக்கு இதை நம்ம 2 ஏசி போட்டோன்னு வச்சுங்களேன், எல்லோரும் சந்தோஷமாக 1 மணிக்கு 2 மணியில் உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா விசிறிட்டு ஐயோ முடியாதா முடியுமான்னு உட்காந்துருப்பாங்க. இது என்னோட விருப்பம். பாஸ்டர் மோசஸ், நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ என்ன நிச்சயமாக என்ன நினைக்கிறீங்க? ஏசி சர்ச்சில் உட்காந்து ஆசைப்படுறீங்களா இல்லையா? என்ன நீங்கெல்லாம் பாஸ்டர் மட்டும் தான் ஆமென்றாங்க. இங்க இருக்கவங்க யாரும் ஏசி வேணாமா? கர்த்தர் செய்வார். நம்ம தள்ளி வைக்க வேண்டிய கல்லை நம்ம தள்ளி வச்சுதான் ஆகணும். அதையும் கர்த்தர் செய்ய விடக்கூடாதுல்ல. கரெக்டா இல்லையா? அதனால என்னோட இது நான் சாட்சி சொல்ல தான் வந்தேன். ஆக்சுவலாக சாட்சி சொல்லணுங்கிறதோட இந்த இடத்துல கடவுள் இப்படி கேட்டார் பாருங்க, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வர செக்ரட்டரி பிரின்சிபல் எல்லாம் தமிழில் பேசுறாங்க. என்ன ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு கோடான கூட நன்றி. தேங்க்யூ. இது சாட்சியாக இருக்கிற கத்தருக்கு கோடான கோடி நன்றி. நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பேங்க்கு போனேன். போகும்போது ஒரு பையில் வந்து என் பாஸ்புக்கு ரேஷன் கார்டெலாம் வச்சுட்டு அது கூட தனியாக வச்சுட்டு எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு ஒரு எண்ணெய் கிழமை தேங்காய் வாங்கிட்டு நான் பேங்க்கு போயிட்டேன். போயிட்டு போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வந்து, ஏங்க நீங்கள் ஞானப்பிரகாசமா அப்படின்னா, ஆமாங்க. ஏங்க உங்கள் பேக் நீங்கள் கலக்குங்க, நீங்கள் பாட்டு போயிட்டீங்களே அப்படின்னாங்க.
எனக்கு ஒரே அதிர்ச்சியாக போச்சு. அது இது மாதிரி பார்த்தோன்னே என் பேக் இல்லை. காசு ஏதாவது பேங்க் பாஸ்புக் ரேஷன் கார்டு தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே ஒரு அதிர்ச்சியாக போச்சு. பாஸ்புக் எப்படி போகலான்னு தான் போனேன். அப்படியே கொஞ்சம் அமௌண்ட்டு ட்ராப் பண்ணுறதுனால போனேன். ஆனால் இல்லைன்னா அவர் எங்கே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னா அவர் வந்து பேங்க் பக்கத்தில் தான் இருக்கேன்னாரு. எந்த பக்கம்னா வெட்டனரி பேங்க் பக்கத்தில் இருக்கேன், வாங்க அப்படின்னு. சரி, நான் வேகமாக சைக்கிளில் போய் அங்கே போய் கேட்டோன்னே அங்கேருந்து நான் போகணுன்னா அவனுக்கு நான் வந்து இந்த ஆனந்த் ஸ்டுடியோவில் இருக்கேன் அப்படின்னு போனோன்னா அவர் என் பேங்கில் கொடுத்துட்டார். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தல் சோசியல் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு அப்புறம் எனக்கு வேலையை முடியும். ஆனால் அந்த அதிர்ச்சி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. அதாவது எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோமே, இப்படி மிஸ் பண்ணிக்குமே அப்படின்னு. அதெல்லாம் அந்த இடத்துல வந்து அவர் மூலியமாக நமக்கு செஞ்சுருக்காரு. அதுக்காக நம்ம போகணும்னு நன்றி தெரிவிக்கிறேன். சோதரம் பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன். கணவர் வேலை செய்கிற இடத்துல பாய்லர் ஆப்ரேட்டர் அப்படின்னா பாய்லர்னு நிறைய கொதிகளை வெளியே விடுற காரியமாக இருக்கும். அப்போ வந்து என்னோட கணவரும் ஒருத்தவரும் வேலை பார்க்குற இடத்துல தேவன் வந்து அந்த இடத்துல கவனிக்க வச்சுருக்காரு. அவங்களுக்கு அந்த பாய்லர் வந்து வெடிக்கிற அந்த தருவாய் மாதிரி இருக்கிற இடத்துல கரெக்டாக கவனிக்க வச்சு அவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லோரும் வந்து அதுலேருந்து தேவன் வந்து கணவர் தப்பிக்க வச்சுருக்காரு. கர்த்தருக்காக நன்றி சொல்கிறேன். தேவன் வந்து சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் 3 சாட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். 3 சாட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் என்ன தெரியுது? தேவன் நம்மளோடு இருக்கிறார், இந்த சபையோடு இருக்கிறார், இந்த சபையை நேசிக்கிறார். 3 சாட்சிகளை நம்ம விசுவாசப்படப்படும்படியாக கர்த்தர் செஞ்சிருக்கார். அடுத்தது நம்ம அடுத்த போதிகள் சொல்லணும். வாராந்திர அறிக்கை. வருகின்ற வாரம் அதாவது ஆராதனை ஒழுங்கல் சபையினுடைய ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகின்றது. குறித்த நேரத்துக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அது காலை கர்த்தரோடு இந்த எழுப்புதல் ஜெபம் ஆனது சமாதான ஜெப மூலியமாக காலை 5 மணி முதல் 6 மணி வரை தினமும் நடைபெறுகிறது. தினமும் கான்ஃபரன்ஸ் காலில் முதல்ல நடந்துச்சு, கால் நடைபெறுகிறது. ஜெப வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றார்கள். வேத ஆராய்ச்சி நடைபெறுகின்றது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேதத்தை வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாங்கள் தியானிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து 53ஆம் அதிகாரம் வாசிக்கிட்டு தியானித்தோம். செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து தெற்கிலிருந்து மேற்கிலிருந்து செய்தி வருது சரிங்களா. எல்லா கோயிலேருந்து வருது, பெங்களூர்லேருந்து வருது, ஸ்ரீரங்கத்துலேருந்து வருது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார், தியானிக்க வைக்கிறார். இந்த சபையை நேசிக்கிறதுனால தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் கர்த்தர் செய்கிறார். அடுத்ததாக ஒவ்வொரு மாதம் 2வது வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல சபையில் உபவாசம் சபைக்காகவும் விசுவாச குடும்பங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபிக்கப்படுகின்றது. இந்த வாரம் கடந்த வாரம் 13/2/2026 அன்று உபவாசமானது நடைபெற்றது. 6-7 தேவ பிள்ளைகள் வந்து தேசத்துக்காக சபைக்காக ஜெபித்தார்கள். அவர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வந்து அடுத்த மாதம் நடக்கிற அந்த ஆசீர்வாத ஜெபத்தில் உபவாசத்தில் கலந்து கொண்டு ஜெபியுங்கள். அடுத்த வாரம் சங்கீதம் வாசித்து இருப்பவர் அம்மா பேர் தெரியல, ரேணுகம்மா 5வது சங்கீதம் 5 வாசிச்சிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் காணிக்கை பாட இருப்பவர்கள் நாகராஜன் அகிலா.